நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாமே கெட்டது இல்ல. ஆனா அது சமநிலையில இல்லனாதான் பிரச்சனை. ஆயுர்வேதம் என்ன சொல்றது தெரியுமா? நம்ம உடம்பு 3 தன்மைகளால நடக்குது. வாதம், பித்தம், கபம். இதில் கபம் அதிகமா இருந்தா உடம்புல அமம்னு சொல்லுற கழிவு சேர ஆரம்பிக்கும். அந்த அமம்தான் நம்ம இரத்த நாளங்களை ஒட்டிக்கிட்டு அடைப்பு உருவாக்கும். இதுதான் இப்போ நம்ம சொல்ற கெட்ட கொழுப்பு எல்டிஎல் மாதிரி வேலை செய்கிறது. அதே நேரம் உடம்பு சுத்தமா வேலை செய்தா அந்த கழிவை வெளியேற்றும் சக்தி வரும். இதுதான் நல்ல கொழுப்பு எஸ்டிஎல் மாதிரி நம்ம உடம்பை பாதுகாக்கும். ஆனா கேள்வி என்னன்னா, ஏன் கபம் அதிகமா ஆகுது? அதிகம் எண்ணெய் சாப்பாடு, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, லேட்டா தூங்குறது, மன அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து உடம்புல சமநிலையை குலைக்கும். ஆயுர்வேதம் சொல்லுற தீர்வு ரொம்ப சிம்பிள். தினமும் சீக்கிரம் எழுந்து சின்ன நடைப்பயிற்சி பண்ணி எளிமையான சாப்பாடு சாப்பிட்டு கோபம் மன அழுத்தம் குறைச்சிக்கிட்டா உடம்பே தானாக பேலன்ஸ் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். நினைவில் வைங்க, மருந்து மட்டும் இல்ல, வாழ்க்கை முறையேதான் உண்மையான மருத்துவம். இன்னும் இதுபோல ஆயுர்வேத ஆரோக்கிய தகவல்களுக்கு ஆயுர்வேதா லைஃப் ஐ ஃபாலோ பண்ணுங்க.